கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக தேவனுடைய நியாய தீர்ப்பில் வெட்டுக்கிளிகளின் பங்கு என்ற தலைப்பில் வேதத்திலிருந்து சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். வேதத்தில் வெட்டுக்கிளிகள் பற்றிய குறிப்புகள் அநேகம் உள்ளன. சாலமோன் ராஜா பூமியில் மகா சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் என்று கூறும் பட்டியலில் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளை குறிப்பிடுவதை நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட மகா ஞானமான வெட்டுக்கிளிகள் வேதத்தில் தேவனுடைய மகா நியாய தீர்ப்புக்கு ஒப்பாக பேசப்படுகிறது. முதலில் யாத்திராகமம் புத்தகத்தில் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேற்ற தேவன் பயன்படுத்திய 10 வாதைகளில் 8ஆம் வாதை இந்த வெட்டுக்கிளிகளின் வாதையாகும். இந்த வெட்டுக்கிளிகள் பறக்கிறவைகளில் 4 காலால் நடக்கிற ஜந்து என்ற பட்டியலின் கீழ் வருகிறது. இப்படிப்பட்ட பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஜந்துக்களில் புசிக்கலாம் என அனுமதிக்கப்பட்டுள்ள பட்டியலில் இந்த வெட்டுக்கிளி இருப்பதை லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கானான் தேசத்தை வேவு பார்க்க மோசே அனுப்பிய மனிதர்கள் வந்து மோசேயிடம், நாங்கள் அங்கே ராட்சதர்களை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசிக்கிற வண்ணம் வெட்டுக்கிளிகள் ஒரு அற்பமான சிறிய பலவீனமான ஜந்து என்ற ஒப்பீட்டை காண்கிறோம். மேலும் யோவான் ஸ்நானகனுக்கு வெட்டுக்கிளி உணவாக பயன்பட்டதையும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெட்டுக்கிளிகள் புகையிலிருந்து புறப்பட்டு பூமியின் மேல் வந்ததையும் அவைகளுக்கு தேள்களின் வல்லமை கொடுக்கப்பட்டதையும் காண்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகளின் தன்மை, இதன் அமைப்பு, இது எங்கிருந்து வந்தது என சில குறிப்புகளை சிந்திக்கலாம். வேதத்தில் காணப்படும் இந்த வெட்டுக்கிளிகளை ஆங்கிலத்தில் லோகஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம ஊரில் காணப்படும் கிராஸ் ஹாப்பர், லோகஸ்ட் ஆகிய இரண்டும் அக்பிட்டிடே என்ற குடும்பத்தை சார்ந்ததாக இருந்தாலும் இது வேறு அது வேறு. கிராஸ் ஹாப்பர் எனப்படும் நாம் காணும் இந்த வெட்டுக்கிளிகள் அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக காணப்படும். ஆனால் வேதத்தில் சொல்லப்படும் லோகஸ்ட் என்ற வெட்டுக்கிளி ஸ்வாமிங் பிஹேவியர் என்று சொல்லப்படும் திரள் நடத்தை கொண்டதாகும். அதாவது எந்த தலைமையும் வழிநடத்துதலும் இல்லாமல் அது கூட்டம் கூட்டமாக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பெயர்ந்து மொத்தமாக விவசாய நிலங்களில் இறங்கி பயிர்களை அழித்துவிடும் தன்மை கொண்டதாகும். இதனை தான் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சிந்தித்தோம். பொதுவாக இவை பச்சை நிறத்திலும் வேறு பல வண்ணங்களிலும் காணப்படும். இந்த வெட்டுக்கிளிகள் ஈரமான மணலில் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பின்னர் வண்ணத்து பூச்சிகளைப் போல உருமாற்றம் அடைந்து இறக்கைகள் முளைத்து வயல்வெளிகளை நோக்கி பறக்க துவங்கும். குறிப்பாக இவை ஆப்பிரிக்கா, தெற்கு ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுகிறது. சில நாடுகளில் வெட்டுக்கிளிகள் சிறந்த புரோட்டீன் உணவாக உப்பில் இட்டு வேக வைத்து பின்னர் வறுத்து ருசியான ஒரு உணவாக பயன்படுத்துகின்றனர். இந்த வெட்டுக்கிளிகள் பற்றி வேதம் என்ன உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறது என சிந்திக்கலாம். வேதாகமம் முழுவதும் வெட்டுக்கிளிகள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமையாகும். தேவனது சர்வ அனாதி வல்லமையின் பெரும் பிரயோகத்தில் ஒரு பெரிய ராஜாவை நிலை குலைய செய்யவும் அவர்களுக்கு எதிரான நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்தவும் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணரவும் தேவன் பயன்படுத்திய ஒரு சிறு ஜந்துதான் இந்த வெட்டுக்கிளி ஆகும். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு, இல்லையானால் நான் நாளைக்கு உன் எல்லைக்குள் வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் என கூறியதை காண முடியும். அப்படியே தேவன் கீழ்காற்றினை வீச செய்து வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணி பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்க செய்தார். தனது பணி முடிந்தவுடன் தேவன் பலத்த மேல் காற்றை வீச செய்து அந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் அடித்து கொண்டு செங்கடலில் வீச செய்தார் என 14 முதல் 19 வசனங்களிலே வாசிக்கிறோம். தேவனது படைப்பில் காற்றில் அடித்து செல்லப்படும் ஒரு சிறிய ஜந்துவை வைத்து உலகத்தின் பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய எகிப்தின் பார்வோனுக்கு எதிராக லட்சோபக லட்சம் மக்களை விடுவிக்கும் செயலுக்கு தேவன் பயன்படுத்தினார் என்பதை நினைக்கும் பொழுது தேவனுடைய செயல் எத்தகையது எனவும் இந்த சிறிய ஜந்துவின் முக்கியத்துவம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி நடந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு செல்லும் போதும் போஜன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போன போது யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் பேசியதை யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது,
வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது என வாசிக்கிறோம். இது ஒரு கடுமையான தீர்க்க தரிசனமாகும். தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வழி விலகியும் தேவனை ஆராதிப்பதில் தேவனுக்கான நமது வளங்களை நாம் துஷ்பிரயோகம் செய்யும் போதும் நம்மை சீர்படுத்த தேவன் சிறிய ஜந்துக்களை வைத்து நமது பயிர்களை, அதாவது நமது வளங்களை, அதாவது நாம் செழிப்பு என கருதும் பல்வேறு வளங்களை ஒன்று விடாமல் ஒன்றன் பின் ஒன்றாக அழிப்பதை காண முடியும். தேவன் நமது நியாய தீர்ப்பை செயல்படுத்த, நமது மன பயிர்களை அழிக்க, நமது அகம்பாவம், பெருமை, தேவனை விட்டு விலகி வாழ்தல் போன்ற நமது மன தோட்டத்தில் விளைந்துள்ள பயிர்களை அழிக்க தேவன் சில நேரங்களில் வெட்டுக்கிளிகளை பயன்படுத்துகிறார். வெட்டுக்கிளிகள் விட்டு செல்கிற மிச்ச பயிர்களை தேவன் பச்சை கிளிகளை கொண்டும் முசுக்கொட்டை பூச்சிகளை கொண்டும் பல்வேறு ஜந்துக்களையும் பயன்படுத்துவார் எனவும் சிந்திக்க முடியும். நாம் ஒருவேளை பெரிய காரியங்களின் மூலம் மட்டுமே தேவன் இடைப்படுவார் என நினைக்காமல், தேவனது பார்வையில் நம்மை சீர்படுத்துவதற்கு சில நேரங்களில் சில அற்பமான பூச்சிகளை கூட பயன்படுத்துவார் என அறிந்து கொள்ள முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் பற்றிய குறிப்பை 9ஆம் அதிகாரத்தில் காண முடியும். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதிய போது வானத்திலிருந்து பூமியின் மேல் ஒரு நட்சத்திரம் விழுந்தது எனவும் அவனுக்கு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது எனவும் வாசிக்கிறோம். இந்த பாதாள குழியை ஆங்கிலத்தில் பாட்டம்லெஸ் பிட் என வாசிக்கிறோம். இந்த நட்சத்திரம் தேவனுடைய வார்த்தை எனவும் இந்த பாதாள குழி மனுஷனுடைய சுபாவம் எனவும் சுவிசேஷம் தள்ளப்படும் பொழுது அது இந்த உலகிலே பல தொடர் விளைவுகளை ஏற்படுத்தும் என மேற்குறிப்பிட்ட வசனம் நமக்கு விளக்குகிறது. இந்த பாதாள குழியை திறக்கும் போது அங்கிருந்து வந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்ததையும் அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேள்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது எனவும் வாசிக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகள் புல்லையோ பூண்டையோ எந்த மரத்தையோ சேதப்படுத்தாமல் தேவனுடைய முத்திரையை தரிக்காத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த சம்பவம் மகா உபத்திரவ நாளில் தேவனுடைய முத்திரையை தரிக்காதவர்களுக்கு எதிராக சம்பவிக்க உள்ள தேவனுடைய மாபெரும் நியாய தீர்ப்பாக இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி இந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்தது எனவும் இந்த வெட்டுக்கிளிகளின் தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் இருந்ததையும் அவைகளுடைய முகங்கள் மனிதர்களுடைய முகங்கள் போல இருந்ததையும் அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல இருந்ததையும் இதன் வல்லமை யுத்தத்திற்கு ஓடுகிற ரதங்களின் இறைச்சல்கள் போல இருந்தது எனவும் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்கிறோம். மேலும் அவைகளுக்கு தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் இந்த வாள்களில் கொடுக்குகள் இருந்தது எனவும் அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்தது என வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இவ்வாறு பறந்து பறந்து தேள்களைப் போல கொட்டும் இந்த வெட்டுக்கிளிகளின் சம்பவம் ஒரே ஆளுகையின் கீழ் வரப்போகும் உலக அரசாங்கத்தின் அதிபதியான அந்தி கிறிஸ்துவின் போர் ஹெலிகாப்டர் என வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த சாதுவான மனிதர்களுக்கு தீங்கிழைக்காத வெட்டுக்கிளிகள் தேள்களைப் போல கொட்டும் வல்லமை பெற்றிருந்ததை காணும்போது தேவன் இந்த வெட்டுக்கிளிகளை ஏன் இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்துகிறார் என்ற கேள்வி நம்மில் எழக்கூடும். இந்த வெட்டுக்கிளிகள் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், யோவேல் 1ஆம் அதிகாரம், ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் ஆகிய பகுதிகளில் தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே வெட்டுக்கிளிகள் தான் மகா உபத்திரவத்தின் நாளில் கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துவின் முத்திரை இல்லாமல் வாழ்பவர்களுக்கு எதிராக மிக கொடுமையான பங்கு வகிக்க போகிறது. இந்த வெட்டுக்கிளிகள் சாலமோன் ராஜா குறிப்பிட்டது போல மகா ஞானமானவை மட்டுமல்ல, தேவனுடைய வருகையின் நாளில் மகா நியாய தீர்ப்பிலும் வெளிப்பட போகிறது என்பது உண்மையிலே நம்மை சிலிர்க்க வைக்கிறது. இந்த நாளில் நாம் வெட்டுக்கிளிகளை காணும் பொழுது இவைகளை அற்பமாக அல்லது சாதாரணமாக எண்ணியவர்களாக இந்த உலகில் வாழலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவை, அவரது நாமத்தை, அவரது முத்திரையை தரிக்காமல் வாழ்வோமானால் தேள்களைப் போல பறந்து பறந்து கொட்டும் வெட்டுக்கிளிகளை எதிர்கொள்ள நேரிடும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தேவனது வருகையின் நாட்களை நினைவில் கொண்டு தேள் விஷ தாக்குதலுக்கு தப்பித்துக் கொள்ளும் வண்ணம் கிறிஸ்துவை தரித்தவர்களாகவும் கிறிஸ்துவின் முத்திரையை தரித்தவர்களாகவும் அவரது வருகையை எதிர்நோக்கி வெற்றி வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.